பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hello, welcome, namaskaram and welcome to a very special ரொம்ப சூப்பரான எபிசோட் only on Peppers Television and my name is Rajiv. தமிழ் சினிமால வந்து வெற்றிக்காக ரெண்டு விஷயம் மேபி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு வந்து either lots and lots of experience இருக்கணும், இல்லனா வந்து lots and lots of talent இருக்கணும். இன்னைக்கு வந்து we have பயங்கரமான talented people on our show. நான் இல்லை, அது தவிர வந்து we have சூப்பரான very levelோட talent இருக்கு my friends. Yes, with me வந்து is the hero and heroine of the சூப்பரான movie. Yes, directed by Prabhu Solomon. We have with us Chandran and Anandi, the hero and the lead pair. வணக்கம் and welcome. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ராஜீவ். How are you? I'm good ma. How are you? I'm good. உங்க latest ஆன movie is doing very well at the box office. பெரிய release இருக்கு. It's doing very well. How do you feel about it? Can't ask for more. Feeling really elated and Merry Christmas and very good movie. Merry Christmas. இது வந்து Santa Claus the giftல வந்து பிரபு சாலமன் சரோட gift இருக்கு actually. Tell me, நீங்க வந்து ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி before the movie release வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயம், ஆடியன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் என்ன சொல்வாங்க? கிரிட்டிக்ஸ் வந்து oh this girl வந்து ரொம்ப ஸ்டூபிடா இருக்காங்க. What was your fear? என்ன பயம்? No, அப்படி ஒண்ணும் பயம் இல்ல because I have seen dubbingல எல்லாம் மச்சான் கோச் காமன் இங்க உட்கார்றா. என்ன லோ அப் பேசுறாங்க? Okay. பயம் ஒண்ணும் இல்ல. I was excited. நான் இப்படியே வந்து கேட்டுட்டே இருப்பேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். Like posters, boardings எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயி போச்சு. Even now I'm enjoying. Definitely. ஏன்னா சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு டெபியூ வேணும் இந்த தமிழ் சினிமா. இது வந்து ஒரு ட்ரீம் டெபியூ இருக்கு. You can't ask for more. டிமான்ஸோட மியூசிக், பிரபு சாலமன் the great direction, நல்ல ஒரு ரிலீஸ் இருக்கு, டிஃபரெண்டான ஸ்டோரி இருக்கு. Let's rewind all the way and go back. சொன்னா இது வந்து உங்க முதல் படம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க, எங்க இருந்தீங்க, இந்த வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? I completed my post graduation and I was working as a branding consultant. So but always wanted to get into film industry. So and create the brand called Chandran. And the brand that create பண்ணோம் அப்படினு. And as you said, I can't ask for a more. Correct. And this is the best debut I can ever ask for. Escape Artist banner and Prabhu Solomon sir and Iman sir. Very good team to start with and work with. ஆனந்தி பத்தி நீங்க சொல்லவே இல்ல? Anandi, I mean, she is already my senior. She's done more movies. Technically my senior. Okay. கண்டிப்பா இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு and everyone will definitely appreciate her. Okay, tell me, நீங்க வந்து எப்படி மீட் பண்ணீங்க பிரபு சாலமன் சார்? எப்படி எப்போ மீட் பண்ணீங்க? என்ன ஆடிஷன் இருந்தது? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாரு இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் நடக்குது, why don't you go and meet him? So I happened to meet Mr. Prabhu Solomon. ஒரு 3 to 4 hours ஆடிஷன்ஸ் நடந்தது. ஸ்கிரீன் டெஸ்ட், டயலாக் டெஸ்ட், டயலாக் டெஸ்ட் எல்லாமே. And at the end of the test he said you're selected as the lead. I mean, how was the reaction? First time சொன்னாங்க yes you are confirmed. எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எங்க பார்ட்டி வச்சீங்க? Tears of joy. Very well worth it. I can understand your emotion. நீங்க சொல்லுங்க ஆனந்தி, உங்களுக்கு 3 hours 3 years 3 months எவ்வளவு ஸ்கிரீன் டெஸ்ட் வச்சாங்க உங்களுக்கு? எனக்கு 3 times auditions வச்சாங்க. 3 times வச்சாங்க? Not 3, 2, not 2, 1. No. Not 1, அப்படியே எடுத்தாங்க. இல்ல 2 times. 2 times The எடுத்தாங்க. third time was like a rehearsal. Okay. So first நார்மலா ஒரு சாங் எங்கிருந்து வந்த சாங் போட்டுட்டு எக்ஸ்பிரஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. I laughed. எதுக்கு தெரியாது. I was like bit tense. பிரபு சார் டென்ஷன் தான் நீங்க சிரிப்பீங்க. ஆமா. என்ன டைப் ஆஃப் கோஸ்டார் வச்சிருக்கீங்க மச்சான்? டென்ஷன் இருந்தா சிரிப்பாங்க. ஓகே. So அதுக்கப்புறமா I have given an audition. It was very bad. It was very bad. நீங்களே சொல்றீங்க it was very bad. அபு சாமி என்ன யோசிச்சிருப்பாங்க? திருப்பி ஹீரோ கூட ஆடிஷன் பண்ண after 10 days again. Okay. அப்போ ஓகே ஒரு டயலாக் ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. I may select or I may not. அப்படிதான் இருக்கு. But finally I got a call from Prabhu sir's office. நீங்க தான் செலக்ட் ஆயிட்டீங்க. இப்போ வந்து சென்டம் 100 out of 100 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆடியன்ஸே கொடுக்கறாங்க, சரே கொடுத்திருக்காங்க. Now let's rewind and go back. சரி, செலக்ட் வந்து நீங்க ஆயிட்டீங்க. Tears of joy. நீங்க வந்து 2 ரிஹர்சல் 3 கரெக்ட்டா சொல்லுங்க. 3 இப்போதான் சொன்னீங்க 2. third one is rehearsal. ஓகே. 2 or 3 வந்து அது கன்ஃபியூஷன்ல இருக்கு. சரி, நோ ப்ராப்ளம். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அது வந்து ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர். நிறைய லைட்ஸ் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த பிரஷர் இருக்கு, அந்த ஒரு எனர்ஜி இருக்கு. How was your first day of shooting? என்ன இருந்தது? We start with you. முதல் நாள் ஷூட்டிங் வந்து என்ன இருந்தது? முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எனக்கு வந்து பொன்னேரியில சுனாமி போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். அப்போ அம்மா வந்து ஐயோ மை டாட்டர் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் இன் ஆல் தோஸ் வாட்டர் அப்படின்னு ரொம்ப கடவுளே பாருங்க ப்ளீஸ் பீ கைண்ட் டு ஹர்.
பட் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்சிங் சுனாமி லைக் டூப் சுனாமி ஃபர்ஸ்ட் டைம் போலமா 4-5 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அது வேண்டாம் சோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் how was the experience of tsunami மா அது சொல்லுங்க எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு ஆஃப்டர் லைக் சுனாமி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ யூஸ்ட் டு லாஃப் ஐ டோன்ட் நோ ஏதோ சொன்னா நீங்க லாஃப் பண்ணுவீங்க சோ பேட் ஜோக் இருந்தா நீ லாஃப் பண்ணுவல என்ன ஓகே யூ டெல் மீ அபௌட் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் மா எப்படி இருந்தது First day of shoot, exactly. No, not at all. Always wanted this kind of a debut. So first day of the show, I was most excited. And அந்த lamp post புடிச்சிருந்த கத்துற சீன் ஒன்று வரும் கயல் அப்படின்னு. That was my first shot. And 40 days continuous அந்த பொன்னேரியில வந்துட்டு சுனாமியோட சீக்வென்ஸ் எடுத்திருந்தோம். Can't really put it in words. ஆமா ஆமா அது சொல்லுங்க இந்த வந்து 40 days of shooting வந்து ஒவ்வொரு நாள் வந்து பயங்கரமான மெமரிஸ் இருக்கும் தானே lots of hard work இருக்கும் tell me என்ன struggle இருந்தது இந்த ரோல் வந்து இஸ் not an easy role to do கஷ்டமான ரோல் இருக்கு environment உங்க character emotions எல்லாம் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு so how difficult was this role planning preparation practice No, I mean I was only a clay and no practice no preparations and all I just went to the set clay in the hands of directors so I just went ahead and he used to explain the scenes அதை எக்ஸ்பிளைன் பண்றத வந்துட்டு if I just give the best he'll be the most happiest person okay boys and girls welcome back to a Superbana episode lots of fun irukku lots of smile irukku lots of style irukku and also lots of talent inge irukku yes boys and girls with me is the lead pair of the Superbana movie Kayal directed by Prabhu Solomon sir Prabhu Solomon இந்த வார்த் வந்து ஒரு பெரிய brand தான் you're a branding consultant so you know brand வந்து என்ன வேல்யூ இருக்கு Prabhu Solomon இந்த வார்த்ல வந்து நிறைய ஒரு knowledge இருக்கு நிறைய ஒரு feel இருக்கு we know the project வந்து ஒரு சூப்பர்பா இருக்கும் How was it working with Prabhu Solomon sir? எப்படி இருந்தது? It is definitely a pleasure working with him. Against myth, everyone thinks he's a strict guy. Very strict, very shouting. serious. இல்ல உண்மையா சொல்லுங்க இப்போ. யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்லுங்க எப்படி? உண்மையா சொல்லணும்னா he is very strict at work. But after work, he's a friend. He is a very good person to be with. You know, you can learn a lot of stuff. And my experience in this movie, I can quote umpteen examples. The best thing is time consciousness. He always says, give respect to other people's time. Correct. Respect every single technician. So all these things, learning in அது the first கரெக்ட்டா movie பாத்துட்டீங்க கரெக்ட்டா டைம்க்கு வந்திருக்கீங்க ஷூட்ல இன்ஃபேக்ட் we all were late and நீங்க டைம்ல வந்தீங்க அது சும்மா சொல்ல அது கரெக்ட்டா டைம்ல வந்தீங்க வெரி குட் so டைம் வந்து எவ்வளவு வேல்யூபிளா இருக்கத வந்து நீங்க he has taught you that other people's time. Yeah, other people's time and our time. Time வந்து எவ்வளவு வேல்யூபிளான commodity இருக்கு சூப்பர் ஓகே what have you learned besides laughing and controlling your laughter என்ன கத்துக்கிட்டீங்கம்மா நீங்க ஆனந்தி Prabhu sir is my teacher, God, everything. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் பிரபு சார்ல இருந்து not only acting அந்த சின்சியாரிட்டி அந்த ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அது எல்லாமே முன்னாடி நான் வந்து சினிமானா ஐ யூஸ் டு டூ சிம்பிளி ஐ யூஸ் டு ப்ளே ஆன் தி செட்ஸ் அவள்தான் ரொம்ப பேஷன் கூட பண்ணல ஜாலி ஜாப் எவ்வளவு சீரியஸா பண்ணோம் ஆல்சோ ஹேவ் ஃபன் அண்ட் ஆல்சோ பி சீரியஸ் வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு டோஸ் பேலன்ஸ் இருக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் எவ்வளவு நாளுக்கு ஷூட் பண்ணீங்க இந்த மூவி ஆக்சுவலா 160 170 days 160 days so in the journey from day 1 to day 160 என்ன growth இருந்தது as a person and as an actor என்ன எப்படி ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருந்தீங்க லாஸ்ட் டேல வந்து கான்ஃபிடன்ஸ் கம்ஃபர்ட் character how did you change in these 160 days we'll start with you yes everything actingல நிறைய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு even in the confidence everything you grew as a person also yes. What about you ma day one நான் சொன்ன மாதிரி வந்துட்டு I didn't have any shy effect neither was I nervous அந்த excitement level வந்துட்டு 160 days வரைக்கும் வந்துட்டு it was only growing you know at a very larger pace correct so 160th day அப்படினா my shy element has gone down totally out of the window I mean I can do anything in front of the camera that's the confidence level we will level. see what he's telling please remove your shirt and show your abs பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா let us check feature film okay very clear now right so that's the confidence level built in over a period Super, of time very good and the confidence வந்து நான் சொல்றேன் from the experience வந்து confidence ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் definitely confidence is very important for success ஆனா இந்த confidence வந்து over confidence ஆக கூடாது அது வந்து பிரபு சால்மன் will guide you என்ன லெவலுக்கு இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமா Kayal is in the hands of the audience அவங்க பார்க்கறாங்க சொல்றாங்க performance சூப்பர்பா இருக்கு ஸ்டோரி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு உங்களுக்கு Kayal வந்து just memories தான் இப்போ வந்து it's only memories correct இது first day of shooting இந்த ஒரு scene அந்த ஒரு scene so tell me என்ன ரெண்டு மூணு memories எப்பவுமே ஞாபகமா இருக்கும் உங்களுக்கு what are the three memories you cannot forget about this movie ஒரு dialogue ஒரு scene ஒரு performance யாரோ ஏதோ சொன்னாங்களா climax portion பார்த்திருப்பீங்க it had almost 2000 junior artists so அதுல வந்துட்டு after I completed my shot எல்லாரும் சேர்ந்து whistle அடிச்சு clap பண்ணி lot of people cried
ஒரு வயசான அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு என் பேரனோட ஞாபகம் வருது உன்னை பார்த்தா அப்படின்னாங்க. So that's the best award I can get. நிச்சயமா it relates to the people feel பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆஸ்கர் மாதிரி தான். நிச்சயமா you can't ask for more. Exactly. So அது ஒரு மெமரி. Another shot முடிச்சதுக்கு அப்புறம் I used to see my director. If he's looking at the monitor and crying, I'll be like, I did well. Correct. So that's always been a source of pumping energy for me. He's the only actor who makes the director cry, and he's very happy about it. So that's another thing. Super. And the last day of shoot happened at a very safe place where I sent my photograph to director for the audition. So it was a complete circle. Where you started from where I started, yeah. It's a wonderful journey. இது வந்து ஒரு cinema story மாதிரி தான் இருக்கு. Very good, superb. And I can see in your eyes, unga voice la, unga body language la theriyudhu idu vandu means so much to you. In the project vandu means so much to you. Neenga vandu life e கொடுத்தீங்க for the project, and I really wish you all the best. Thank you so much. Okay, let's move on to you. அவங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணாங்க. உங்க பத்தி பேசவே இல்லை இந்த மூணு மெமரிஸ்ல. வெரி வெரி ராங். ஆக்சுவலி இஸ் a good competitor. எப்பவுமே அந்த காம்படிஷன் கூடவே பண்ணுவாங்க. அப்படியா? சரி, நீங்க சொல்லுங்க, என்ன மூணு மெமரிஸ் எப்பவுமே ஞாபகமா இருக்குமா? மூணு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல வந்து ஐ திங்க் ஆஃப்டர் 2-3 டேஸ் பிரபு சார் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தார். ஒரு துணி நான் இந்த படத்துல அந்த துணி கூட டிராவல் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் ஆல் தி சுனாமி ஷாட்ஸ், சுனாமி இஸ் ஹிட்டிங் ரீடேக் அப்படி போயிட்டு இருக்கேன். பட் தட் துணி இஸ் இன் மை ஹேண்ட். ஸோ அந்த துணி சார் அப்சர்வ்ட் இட் அண்ட் எல்லாருக்கும் முன்னாடி அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா. இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் பிரபு சார். அந்த துணி இப்போ எங்க இருக்கு? Even it is in my bag now. உங்க பேக் எங்க இருக்கு? பேக்ல என்ன இருக்கு? அது வந்து நம்ம பிரேக் டைம் பார்க்கலாம். And the other thing நிறைய இருக்கு. டெய்லி இட்ஸ் a good experience. And ஷிராபுஞ்சிக்கு நாங்கள் 6000 steps we used to climb up and down. அது வந்து ரொம்ப புது. No wonder you are so thin, ma. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணீங்க நீங்க. Okay, now on the serious note வந்து let's talk about co-star. ஏன்னா இந்த மாதிரி சொல்றாங்க கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்ட் இருக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இருக்கு. I should interrupt. எனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியோட எனக்கும் வின்சென்ட்டுக்கும் வந்துட்டு கூடவே டிராவல் பண்ணியிருக்கிறவருக்கு ஜாஸ்தி. Tell me about that. So that's been a very good chemistry. ஒரு படத்துல வந்துட்டு when I first met him, like okay, இவர்தான் என்னோட கூட டிராவல் பண்ண போறாரு. But then as days pass by, in the 160 days la vandittu he's become a family member now. ஒரு brother-ஆ, ஒரு guiding force-ஆ, everything. It's always fun to be with him. Very good. And the same chemistry is invisible but very vibrant between me and Anandi. So படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். Tell me about her as an actor. Friend வந்து she's very sweet girl, very happy girl, very simple girl. ஆனா as an actor வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? As an actor, I mean, very supportive character. And I'll tell you one thing, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து எனக்கு diabetes easy வந்துரும். So if you say all sweet things now வந்து I'll go mad. Okay, say என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆனதிலே பிடிக்கல. Too much time, too much makeup, too many retakes. Hey, you let him tell, you don't tell. நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல படத்துல மேக்கப்பே கிடையாது. So அது பிரச்சனை. You want to complain about that? Yeah, makeup. No complaints. So I mean, Prabhu Solomon sir படத்துல பார்த்தாலே தெரியும். You look only how you are. Correct. So அந்த ஒரு விஷயத்துல யாருக்குமே மேக்கப் கிடையாது. You look very smart, dude. So I mean, it's fun to work with her, and she gives her best, and she asks for suggestions, and she takes in suggestion more than asking. She takes it, and she also gives. So now you tell one thing you don't like about him. Quickly you tell. Oh, he's a very sweet guy. Tell one thing you don't like about me at least. I don't know. You don't know what to tell. So many are there. We'll take the last Kuttiana break. Apro vande we'll talk about the future plans. We'll talk about yenna memories eppovume nyabagam irukko, best compliments and much more. And has anybody told you, Chandran, you look like Surya? A lot of people have said. I am the next person in the list. Take a small Kuttiana break and come back. We are with Surya, the younger, the more stylish and the more talented Surya. We are with Chandran. All the Kayal movie lovers, because already இது வந்து படம் lots of fan following இருக்கு. Music வந்து அவ்வளோ outstanding இருக்கு. ஆனந்தி and Chandran music வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கு. Man with the golden fingers வந்து D Iman. ஒவ்வொரு composition வந்து mass super hit ஆன song இருக்கு. Tell me about the music of this movie. Music, I mean, don't tell me நீங்க வந்து ஒரு song பாடுதா ஆகணும். நான் சூர்யா எல்லாம் சொல்றேன் மச்சான். நீங்க at least ஒரு song பாடுதா. We will come to her, don't worry. No, I mean you have to sing, practice பண்ணுங்க. You have to sing one song, your favorite song, நீங்க பாட்டு காமிங்க. Iman sir oda music வந்துட்டு this is the fourth movie with Prabhu Solomon sir. And after Maina and Kumki, the expectation has gone really way too high. And the graph கொஞ்சம் கூட கம்மி ஆல இந்த படத்துல. So he's always given the best for Prabhu Solomon sir.
அண்ட் அந்த ஒரு கம்போசிஷன்ல அந்த ஒரு டிராவல்ல ஒரு மியூசிக்கல் ஜேர்னில வந்துட்டு நான் ஆனந்தி வின்சென்ட்லாம் வந்துட்டு ஆஸ் அ டெபியூட்டன்ட் ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ் நாங்க இந்த இடத்துல ஒரு பார்ட்டா இருக்கோம்னு நினைக்கும் போதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஈவன் 10-15 years down the line we think of this music, we'll be happy. நிச்சயமா. And even D Iman sir will be very proud of this. And இமான் சார் சொன்ன மாதிரி இந்த படத்துல எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா after 10 o'clock at night you can listen to it soulfully and peacefully, and you will not go to sleep because you love the music so much. next வந்துட்டே இருக்கு, தோண்டே இருக்கு. That's how the musical has been. Fantastic. Less of noise but more of lyrics. ரொம்ப ஸ்மார்ட். ஓகே, ஆனா நான் அவ்வளவு முட்டாள் இல்லை மச்சான். சரியா? சோ நீங்க ஒரு சாங் பாடுதான் ஆகணும். எவ்வளவுமே நீங்க சொன்னா எவ்வளவுமே ஆன்சர் டிராக் பண்ணா நீங்க பாடுதான் ஆகணும். இல்ல எனக்கு பாட்டு இல்ல வர அவனுக்கு வர 2 லைன் பாடுங்க உங்க ஃபேவரட் சாங்கோட. அந்த லாஸ்ட் கிளைமாக்ஸ் சாங். எங்க புள்ள இருக்க நீ சொல்லடி, கண்ணு முன்ன வந்து நீ கொஞ்சம் நில்லடி. பல்ராமையா சார், சாரி. You sang very very well மா. ரொம்ப அழகா பாடுன. ஃபுல் கிரவுட் தான் வந்து அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டாங்க. வெரி குட். நீங்க சொல்லுங்க போது மியூசிக், டெல் மீ அபௌட் தி கேமரா வர்க். ஏன்னா இது வந்து நிச்சயமா ஒரு டீம் எஃபர்ட் தான் இருக்கு. தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, ஸ்ட்ராங் எடிட்டிங், அமேசிங் கேமரா வர்க், லைட்டிங் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. டெல் மீ அபௌட் தி மியூசிக், தி கேமரா வர்க் எப்படி இருந்தது? Firstly, I want to thank all the technicians. நான் வந்து ரொம்ப லக்கி. I'm so blessed. இவ்வளவு ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட வர்க் பண்ணது. கொடுங்க நம்ம எல்லா பேருக்கு. I'll give you. என்ன ட்ரீட் கொடுப்பீங்க? ஒரு 5 star chocolate I will give. அதே கொடுத்தா நல்லதா? So I'm lucky. And இமான் சார் மியூசிக் வந்து நான் பெரிய ஃபேன். லைக் கும்கி சாங் நான் ஒரு 1000 times I used to listen them always. So இப்போ அந்த சார் மியூசிக்ல நான் ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் வெட்ரி சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். கேமராமேன்ஸ்லாம் எனக்கு பயம். ஐ டோன்ட் நோ, முன்னாடி படங்கள் எல்லாம் கேமராமேன்ஸ் வர் சீரியஸ் ஸ்ட்ரிக்ட். பட் வெட்ரி சார் வந்து ரொம்ப கூல், ஜாலியா. ஹி வாண்ட் ரொம்ப நல்ல. And நீங்க சொல்லுங்க, which is your favorite song in the movie? என்ன உங்க ஃபேவரட் ஆன சீன் என்ன இருந்தது? favorite song, favorite movie. Okay. the favorite scene. favorite song வந்து உன்னை இப்ப பார்க்கணும் song. It's my favorite song. நீங்க பாடணுமா? ஐயோ, if I sing it இல்ல பரவாயில்லை, I cannot go. the rules of the company வந்து I have to be till the end of the show. so போவே முடியாது. பாடுங்க. Okay. உன்னை இப்ப பார்க்கணும். டேலண்ட் மச்சான். I won't sing. இல்ல sorry, நான் சொல்ல மாட்டேன். பாடுங்க. I'll sing another song. You sing 5 songs also, no problem. We have all the time. Okay, I'll sing my song. எங்கிருந்து வந்தாயோ, எதுக்காக வந்தாயோ. இல்ல அந்த ஸ்துதி நீங்க போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க. வெரி குட். ஓகே, வெரி குட். your voice is very nice. உங்க வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. though I can't hear, ஆனா ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்கு. anyway, on the personal side வந்து now you all both are friends. I will ask you 3 questions about her. Give correct ஆன பதில். சரியா? her favorite food. Her favorite food is biryani. Right or wrong? Right. சும்மா சொல்லாதீங்க. நிஜமாவே I eat biryani. favorite color. Favorite color is pink and blue. I don't know. Even she didn't know that. I don't know, really. I don't know her what's my favorite hero. Dhanush. Right. Correct. Okay. Not Chandran. Chandran number 2 le vekkala. Number 2 le vekkala. Okay, now we'll ask you about Okay. his favorite heroine. His favorite heroine, Revati. True. Correct. Okay. Favorite food. Favorite food வந்து அம்மா prepare பண்ண food. Home food he likes, I think so. Anything from my mom's kitchen. Oh, very good. And then who is his best friend? Best friend, நிறைய friends இருக்காங்க. He has some 2000 contacts it seems. Oh yeah. Our mobile. Best friend சொல்லுங்க. Best friend எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. Okay, what's the one talent he has? Talentனா Acting தவிர. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கரெக்டா ராங்க? இல்ல நிச்சயமா ஹார்ட் வர்க் தெரியுது. இல்ல நிச்சயமா ஹார்ட் வர்க் தெரியுது. அதே ஒரு ஃபீல். thank you very very much. நீங்க வந்து ஃப்ரெஷ் டேலண்ட் இருக்கீங்க, பயங்கரமான டேலண்ட் இருக்கீங்க. and of course நீங்க வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய ஜுவல் இருக்கீங்க. I am sure இது சுனாமி வந்து அடிக்கும் நம்மளுக்கு. ஆனா நீங்க வந்து இது வித்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. you'll be extremely successful, extremely strong. thank you Chandran, thank you Anandi, wish you all the best. thank you. Thank you. Of course, boys and girls, நீங்க பாத்தீங்க ஒரு பயங்கரமான episode with lots of feel, lots of fire, lots of energy and lots of water and beautiful voice from Anandi. ஆனா உங்க feedback ரொம்ப முக்கியமான விஷயம். log on to facebook.com/peppers. give us all your feedback, your likes and your comments. My name is Rajiv. This is Chandran. That's the wonderful Anandi. Goodbye and stay tuned to Peppers Television. சுட சுட உங்க மனதை தொட.